கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் வேதாகமத்தில் பெயர் சொல்லப்படாத இருக்கிற பெண்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். புதிய ஏற்பாட்டில் 28 பெண்கள் இருக்கிறாங்க. இது வரைக்கும் 15 பேரை நம்ம பார்த்துருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 48 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 72 பெண்களுடைய பெயர் வேதாகமத்தில் குறிப்பிடப்படலை. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில இருந்து இனி நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்கு சித்தமானா மீதுமா இருக்கிறவர்களை புதிய ஏற்பாட்டில் விட்டவங்களை நம்ம பார்க்கலாம், கவனிக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நோவாவுடைய மனைவி பெயர் வேதாகமத்தில் கொடுக்கப்படலை. ஆனா இவங்களை குறித்து ஏசர் புத்தகத்திலையும் தள்ளுபடி ஆகமத்திலும் கிரேக்க ஆசிரியர்களும் என்ன பெயர் குறிப்பிடுகிறார்கள் என்றும், பிற்பாடு இந்த நோவாவுடைய மனைவிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 4 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக நோவாவை குறித்து உங்களோடு பேசும்படியா விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அது வரைக்கும் பூமியில மழை இல்லவே இல்லை. அந்நாட்களிலே பனி, வானத்திலிருந்து பெய்கிற பனியானது செடி மரம் கொடிக்கு, அதாவது இலைகளை நினைத்து தண்டுகள் வழியாய் அந்த தண்ணீர் இறங்கி வேற நினைத்து செடி கொடிகளை மரங்களை முளைக்க பண்ணுகிற காரியம் செய்து கொண்டிருந்தார் கர்த்தர். அது வரைக்கும் மழையே இல்லை. ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் தீர்மானத்துக்கு வராரு, இனி என்னுடைய ஆவி இவர்களிடத்துல போராடாது, ஜலப்பிரயாணத்தினால் நான் உலகத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் மழை வரப்போகுது என்று சொல்லி நோவா இடத்துல கர்த்தர் பேசினார். நோவா தேவனுடைய வார்த்தைக்கு என்னவனா கீழ்ப்படிந்தார். அது மாத்திரமல்ல, நோவா நீதியை பிரசங்கம் பண்ணினார். நீதி என்று சொன்னா கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்ட வார்த்தையை ஜனங்களிடத்துல போய் நம்மனா பிரசங்கம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்ததுல இவரையும் நீதிமான் என்று வேதனபன சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை, இந்த நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. இவருடைய பேர பிள்ளைகளை குறித்தும் அவங்களுடைய வம்சங்களை குறித்தும் பட்டியல் கொடுக்கப்படுகிறது. ஆனா நோவாவுடைய மனைவியுடைய பெயர் கொடுக்கப்படலை. ஆனா நோவாவுடைய மனைவி குறித்து வெறும் 4 இடங்களை மட்டும் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. கவனிக்கலாம், நான் சொல்றதெல்லாம் புரியுதுங்களா? நோவாவுடைய மனைவி குறித்து வெறும் 4 இடங்களில் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா நோவாவுடைய பேர பிள்ளைங்க, அவங்க பிள்ளைகளுடைய வம்சங்களை பட்டியலிட்டு மோசை குறிப்பிட்டாலும் கூட, ஆதியாகமத்தை எழுதுனது யாரு? மோசை. எப்போ எழுதினார்னா, அந்த 40 வருஷம் வனாந்தர பயணத்துல தேவனால ஏவப்பட்டு எப்பெல்லாம் உட்கார்றாரோ அந்த நாட்களில் எழுதப்பட்டு தான், அதாவது 5 புத்தகம், ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் மோசை எழுதினார். சரி, கவனிக்கலாம். அவங்க மனைவியுடைய பெயரு வெறும் 4 இடத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டு இருக்குது. ஒன்று, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 10லிருந்து 19 வரைக்கும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 10லிருந்து 19 வரைக்கும். சரி, இருக்கட்டும், வாசிக்கவேனா. 2வதாக 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும். இங்க 2 இடத்துல சொல்லப்பட்டு இருக்குது. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல நோவாவுடைய மனைவி குறித்து 8ஆம் அதிகாரம் 15, 16 ஆதியாகமத்துல இந்த 4 இடங்கள்ல மாத்திரம்தான், கவனிங்க, நோவாவுடைய மனைவி குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதே தவிர, ஆனா நோவாவுடைய மனைவி பெயரை இந்த இடத்துல சொல்லப்படலை. ஆமே தேவ பிள்ளைகளே, நோவாவுடைய மனைவி பெயர் எங்க யாரு சொல்றாங்கன்னா, கிபி 1941, கிபி 1941 பிரான்ஸ் லீ என்கின்ற ஒரு கிரேக்க ஆசிரியர், திரும்ப சொல்றேன், பிரான்ஸ் FRANCIS பிரான்ஸ் லீ LEE லீ என்பவர், அவருடைய மனைவி பெயரு
103 பெயரை இட்டு வெளியிடுகிறார். இதுல ஏதாகிலும் ஒண்ணுதான் அவருடைய மனைவி பெயர் இருக்கின்றார். அது ஏற்றுக்கொள்ளப்படலை. கவனிக்கலாம், நீங்க இந்த வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும், 2 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும், 2 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் கொஞ்சம் வாசிக்கலாமா? கொஞ்சம் வேகமா இருங்க. அப்போது ஜனங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. சரி, கவனிக்கலாம். யாசரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, யாசரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி 2 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, யாசரின் புத்தகம் வேதாகமத்துல சேர்க்கப்படலை. காரணம் என்னன்னா, அது தொலைந்து போனது. ஆகவே ஏசர் புத்தகத்தை கொண்டு வந்து வேதாகமத்துல சேர்க்கல. இந்த ஏசர் புத்தகம் பழைய பிரதிகள், ஒரு சில பிரதிகள் இருந்தாலும் கூட வெவ்வேறு காலகட்டத்தில் அது கிடைத்ததுனால ஒரே மாதிரியா வரிசைப்படுத்த முடியாத பட்சத்துல ஏசர் புத்தகத்தை அது வேதாகமத்துல என்ன பண்ண சேர்க்கப்படலை. இந்த ஏசர் புத்தகத்துல தான் நோவாவுடைய மனைவி பெயர் என்ன என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னா நாமா என்று கொடுக்கப்படுகிறது. என்ன பேரு? நாமா என்று கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக தள்ளுபடி ஆகமத்துல ஜூப்ளிஸ் என்கின்ற புத்தகம், 1ஆம் பெக்கபேர் 2ஆம் பெக்கபேர்னா 8 புத்தகம் தள்ளுபடி ஆகமத்துல இருக்குது. அதுல ஜூப்ளிஸ் என்ற புத்தகத்துல எம் சாரான் கொடுக்கப்படுது. நோவுடைய மனைவி பெயர் நான் கொடுக்கப்படுது எம் சாரா என்று கொடுக்கப்படுது. ஏசர் புத்தகத்துல என்ன கொடுக்கப்படுது? நாமா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தள்ளுபடி ஆகமத்துல எம் சாரான் கொடுக்கப்பட்டிருக்குது. வரலாற்று ஆசிரியர்கள் பர்தனேஸ் என்று இவங்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. கவனிக்கலாம், பர்தனேஸ் என்று இவங்களுடைய பெயரை வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பண்ண குறிப்பிடுறாங்க. திரும்ப சொல்றேன், ஏசரின் புத்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறதுன்னா வேதத்துல அடிக்கடிக்கு வாசிக்கிறோம். ஆனா இந்த ஏசர் புத்தகம் வேதாந்தத்துல சேர்க்கப்படாத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சில பிரதிகள் மாத்திரம்தான் அது கிடைத்தது. கிடைத்த பிரதிகளை ஒன்றிணைத்து பார்த்தா கோர்வையா வரல. அதனால ஏசர் புத்தகத்தை எதில் சேர்க்கப்படலை? வேதாகமத்துல சேர்க்கப்படலை. ஆனா அந்த ஏசர் புத்தகத்துல கிடைக்கப்பட்ட பிரதியில நோவாவுடைய மனைவி பேர் வந்து நாமா என்றும், தள்ளுபடி ஆகமத்துல எம்சாரா என்றும், கிரேக்க ஆசிரியருங்க பர்தனேஸ் என்றும் இவங்களுக்கு பெயர் என்ன பண்ண குறிப்பிடுறாங்க. அந்த ஜூப்ளிஸ்ன்னு சொன்ன இல்லையா, 4ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்துல அவங்களுடைய பெயர் என்ன பண்ண கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இந்த அம்மாவிடத்துல இருந்து நோவாவுடைய மனைவிடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, நோவா தேவனிடத்துல, கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இவங்களுடைய பெயர் எங்கேயுமே கொடுக்கப்படலைன்னு உங்களுக்கு சொன்ன வேதாகமத்துல நோவாவுக்கு தேவன் கொடுத்த வேலை மிக பெரிய வேலை. பேழையை கட்டாரு. இந்த பேழையை 84 வருஷமா கட்டினார். கொப்பேறு மரத்தை கொண்டு, அதான் அந்த மரத்தை உடனே வெட்டவே முடியாது. வெட்டினா ரப்பரை வெட்டினா எப்படி கத்தி ரிட்டர்ன் வருமோ அது மாதிரி வந்தது. அந்த மரத்தை எப்படி வெட்டுவாங்கன்னா, அது தோலை கீறி விடுவாங்க. அந்த தோலை கீறி விட்டு அதனுடைய பாலை என்ன பண்ணுவாங்கன்னு பிடிப்பாங்க. அது பிசினி மாதிரி ஆயிடும். அதுதான் வெளிப்புறமும் உள்புறமும் என்ன பூசினாராம்? கீழ் பூசினார்னு அந்த பிசினை தான் சொல்லப்பட்டது. அந்த பிசின்லாம் வெளியே வந்த பிற்பாடு தான் அந்த மரத்தை வெட்ட முடியும். அப்பேற்பட்ட கடினமான பெரிய வேலையை நோவாவுக்கு கர்த்தர் நம்ம தான் கொடுத்தார். ஆமென். யாரும் நம்ப முடியாம இருந்த வேலையில
மழை வரும், ஜலப்பிரயாணம் வரும் என்பதை நோவா விசுவாசித்தாரு. நோவாவுடைய மனைவியும் அவருடைய செயலுக்கு, நோவாவுடைய செயலுக்கு முற்றிலுமா நம்ம கீழ்ப்படிந்தாங்க, விசுவாசித்தாங்க, உதவியா இருந்தாங்க. தன்னுடைய 3 பிள்ளைகளும் தன் தகப்பனாரோடு கூட ஒத்துழைக்கிற காரியத்தை செய்தது யார் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா நோவாவுடைய மனைவி தான் இதெல்லாம் செய்தாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமே. சரி, நோவாவுடைய மனைவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 4 காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம், நோவாவின் குடும்பம் 1 வருஷம் 17 நாட்கள் பேழைக்குள்ள இருந்தாங்க. எத்தனை நாட்கள்? 1 வருஷம் 17 நாட்கள் பேழைக்குள்ள இருந்தாங்க. இவ்வளவு நாட்களும் நோவாவுக்கு நீங்க வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஷண பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக் கொள் என்றார். சரி, கவனிக்கலாம். இந்த 1 வருஷம் 17 நாட்களும் நோவாவும் அவருடைய மனைவி 3 மருமக 3 பிள்ளைகளும் ஆண்டவர் சொன்ன மிருக ஜீவன்கள் எல்லாம் பேழைக்குள்ள இருக்குது. அவைகளுக்கு உண்டான ஆகாரத்தை நீ என்ன பண்ணு, சேர்த்துக்கொள் என்று ஆண்டவர் நம்ம சொல்றார். கவனிக்கலாம். தேவ கட்டளை மற்றும் புருஷனுடைய வார்த்தைக்கு யாரு கீழ்ப்படிந்தாங்கன்னா நோவாவுடைய மனைவி நம்ம கீழ்ப்படிந்தாங்க. உனக்கும் மிருகங்களுக்கு என்ன பண்ணு, ஆகாரத்தை சேர்த்துக்கொள் என்று சொன்ன உடனே இதுல நோவாவுடைய மனைவியுடைய பங்களிப்பு அதிகமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நல்லா கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க தேவ கட்டளையும் புருஷன் வார்த்தைக்கும் ஆண்டுடைய பிள்ளைங்க நம்ம கீழ்ப்படினும். கவனிங்க. 2வது காரியம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நோவா வாசிங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். கவனிக்கலாம். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான்னு இருக்குது இல்லையா? இதுல நோவாவுடைய மனைவி ஒருமனப்பட்டு இருந்தார்கள் என்று மூலமொழியில சொல்லப்பட்டு இருக்கிறது. 2வது காரியம், அவங்க இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா ஒரு மனங்க. நாம ஒரு மனதை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். தேவ பிள்ளைகளை, எங்கே என் நாமத்தினால 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டு கூடுவார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன்னு சொல்றார். சில சபைகளில, சில குடும்பங்கள்ல சண்டை, சச்சிறுவு, கலகம், எலெக்ஷன் ஒண்ணு நடக்கும், அடிதடியே நடக்கும். அங்க எங்கெங்க ஏசப்பா இருக்க போறாரு? இருக்க மாட்டாருங்க. அது மாத்திரம் இல்ல, தேவ பிள்ளைகளை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, போராட்டம் வராதுன்னு சொல்ல வரல, வரதான் செய்யும். ஏன்னா ஒரு சில காரியம் மனைவிக்கு ஒத்து போகாது, ஒரு சில காரியம் கணவனுக்கு ஒத்து போகாது. பிரச்சனை வந்தாலும் கூட வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்களுக்கு கோபம்னா பண்ணும், தனிஞ்சின்னு இருக்குது. அதனுடைய மூலமொழியை கணவன் மனைவி படுக்கறிக்கைக்கு போகிறதுக்கு முன்பதாக அந்த கோபம், அந்த கசப்பு எல்லாத்தையும் மறந்துடுன்றாரு. இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணனா கலைகளை விதைச்சு நிரந்தரமான பிரிவினை என்ன பண்ண உண்டாக்கிடுவான். தேவன் இணைச்சதை மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க கூடாது என்று வேதம் என்ன பண்ண சொல்லுது. ஆமே. அப்போ முதலாவது காரியம், தேவ பிள்ளைகளை, நோவாவுடைய மனைவி கர்த்தருடைய கட்டளைக்கும் புருஷனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ண கீழ்ப்படிந்தாங்க. அவங்க இடத்துல இருந்து நம்ம எதை கற்றுக்கணும்னா கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். கவனிக்கலாம். கீழ்ப்படியாம போனார் ஒருத்தர், சவுல் ராஜா. 1 சாமுவேலின் புத்தகம் 15:22 வாசித்து பார்ப்போம்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்வாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, கீழ்ப்படிதலும் செவி கொடுத்ததும் உத்தமம் என்று சொல்வார். என்னதான் ஆராதனை செய்தாலும், வானத்தை வில்லா வெளிச்சாலும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலன்னா அது உத்தமம் இல்லை என்று சொல்றார். எது உத்தமன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதும்
அவருக்கு செவி கொடுத்து நடக்கிறதும் உத்தமம், அது தேவனுக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்றார். அதனால தேவ பிள்ளைகளை, ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணா, முதலாவது கீழ்ப்படிதலை நோவாவுடைய மனைவி வாயிலாக நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். சரி, இரண்டாவதாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவ கட்டளைப்படியெல்லாம் நோவா செய்தார்னு இருக்குது. இதுக்கு மனைவியும் என்ன பண்ணனா, ஒருமனப்பட்டு இருந்தாங்க. சாதாரண ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு மனைவி அல்லது குடும்பம் சரியில்லைன்னா அந்த மன்னிக்கணும், கணவன் அல்லது மனைவி 2 பேர்ல யாரு சரியில்லையானாலும் அந்த குடும்பம் செதறி போயிடுங்க. கவனிக்கலாம், இவ்வளோ பெரிய பேழை எத்தனை வருஷம் கட்டினாருன்னு சொன்னேன். 84 வருஷம் இந்த பேழையை கட்டுறார். கொப்பேறு மரத்தை எங்கேயோ தூரத்துல இருந்து வெட்டி கொண்டு வந்து கட்டுறாரு. இதுக்கு மனைவியுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா கட்ட முடியுமா? முடியவே முடியாதுங்க. அவர் போயிட்டு வரும்போது அவருக்கு வேண்டிய ஆதாரத்தை ஏற்படுத்தி வைக்கிறது, பிள்ளைங்க கஷ்டப்படும் போது அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து, ஆண்டுடைய கட்டளை உன் தகப்பனார் ஒத்துவைன்னு சொல்லி ஒருமனப்படுத்துகிற காரியத்தை யாரு செய்தாங்கன்னா, நோவாவுடைய மனைவி நம்மள செய்தாங்க. அதனால தேவ பிள்ளைகளை, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி சபையிலையும் சரி ஒரு மனம் இல்லைன்னா அந்த இடத்துல யாரு இருக்க மாட்டார், கர்த்தர் இருக்க மாட்டார். இல்லை, எனக்கு பெர்மன் செய்ய ரொம்ப பிடிக்கிற காரியம் என்னன்னா, அவங்க ஐக்கியத்தில் இருக்கிறவங்க, ஐயா அந்த ஊழியக்காரர் அப்படி சொன்னானோன்னு ஜோமன்லான்ட்டுவாங்க, அதை காதலே வாங்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா அவரிடத்துல இந்த குறையை பார்த்து இங்கே பேசாதப்பா, நேராக போய் அவரிடத்துல சொல்லு, ஒன்று அவர் திருத்திக்கிட்டோம், விட்டுடு. நீ அதை எங்களிடத்துல பேச, நீயும் பாவம் செய்கிற, கேட்கிற நாங்களும் பாவத்துக்குள்ள ஆகிறோம், அதனால இதை பேசாத அப்படின்னு சொல்லி யாரை குறித்து பேசினா உடனே ஜெபம்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. தேவ பிள்ளைகளே, எது முக்கியம் ஊழியத்துல, குடும்பத்துல எது முக்கியம்? ஒருமனம் முக்கியம். உலகத்துல சொல்லுவாங்க, 2 மாடு ஒருமனப்பட்டாதான் அந்த வண்டி ஒழுங்கான இடத்துக்கு போகும். இல்லை, ஒன்று வேற திசையும் இன்னொன்று வேற திசையும் போச்சுன்னா அந்த வண்டியை போறதுக்கே கஷ்டம். சரி, இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், கடினமான வேலைகள் என்ன பண்ணாங்கன்னா செய்தாங்க. என்ன செய்தாங்க? கடினமான வேலைகளை செய்தாங்க. நோவா மாத்திரம், நோவா பிள்ளைகள் மாத்திரம் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற காரியத்தை இவங்க என்ன பண்ணாங்க, வேலை செய்தாங்க. கடினமான உழைப்பாளி. கவனிங்க, இப்பதான் பெண்கள் வேலை செய்யறதுக்கு ஒன்று தாயை சார்ந்துக்கிறாங்க, இல்லைன்னா புருஷனையும் செய்ய விட்டு உக்காந்து வேடிக்கை பார்த்துனுக்குறாங்க. அந்த நாள்லாம் அப்படி இல்லை. எழுந்தாங்கன்னா மாடு மாரி வேலை செய்வாங்க. அவங்க கால ஆகாரமே மதியத்துக்கு வந்துடும், மதிய ஆகாரம் இரவுக்கு போயிடும். அது மாதிரி கடினமா நம்ம வேலை செஞ்சாங்க. கடின உழைப்பு இல்லைன்னா வேலையை கட்டி இருக்கவே முடியாது, அதுக்குள்ள இருக்கிற மிருகங்களை காப்பாத்தி இருக்கவே முடியாது. ஆமே, அல்லேலூயா. நாங்க 1 வருஷம் 17 நாட்கள் பேழைக்குள்ள இருந்தாங்க. எதனா மிருகம் செத்துச்சு, அது தூக்கி வெளியே போட்டாங்கன்னா சொல்லப்படவே இல்லை. செத்து இருந்தா இருக்கும், துர்நாற்றம் எடுத்திருக்கும். கவனிக்கலாம். அதனால தேவ பிள்ளைகளை கவனமா கேளுங்க. கடின உழைப்பாளி யாருன்னா, நோவாவுடைய மனைவி கடின உழைப்பாளியாக இருந்தாங்க. அதனால ஆண்டுடைய பிள்ளைங்க சோம்பேறியா மட்டும் இருக்கக்கூடாது. சோம்பேறியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எறும்பு இடத்துல போய் என்ன பண்ண, அதன் வழியை கற்றுக்க. அதுக்கு ராஜா இருக்கிறாங்களா, யாருன்னா போதிக்கிறதுக்கு போதகம் இருக்கிறானா? இல்லையே. அது எப்போ பிறக்குதோ அன்னைக்கு கண்ணை திறக்குது பாருங்க, அதோட சாகும்போது தான் கண்ணை மூடும். ஒரு நாளும் அது தூங்குன்றே கிடையாது. தெய்வ பிள்ளைகளை, அந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறது எது? எறும்பை பார்க்கிறோம். ஆமே. சரி, இவங்களிடத்துல இருந்து எதை கற்றுக்கொள்கிறோம்? கடின உழைப்பு. சில நேரத்துல குடும்பத்துக்காக கொஞ்சம் பாரத்தை அதிகமா நம்ம மேல சுமக்க வேண்டியதா இருக்கும். நான் மட்டும் செய்யணும், நீ என்ன பண்றலாம் சொல்லவே கூடாது. கடின உழைப்பு இருந்தாதான் எல்லாரையும் அனுசரிச்சு போக முடியும். கடின உழைப்பு இருந்தாதான் அந்த இடத்துல ஒருமனம் இருக்கும். கடின உழைப்பு இருந்தாதான் கர்த்தரும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமே. சரி, நான்காவது காரியம், குடும்பம் பேழைக்குள்ள பிரவேசிக்க உதவியாக இருந்தார்.
4வது காரியம், குடும்பம் பேழைக்குள்ள பிரவேசிக்க நோவாவுடைய மனைவி என்ன பண்ண உதவியா இருந்தான். அதே போல குடும்பம் பரலோகம் போக ஆவிக்குரிய தாயாக கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கணும். இவங்க என்னவா இருந்தாங்க? ஆவிக்குரிய தாயா இருந்தாங்க. பேழை கிறிஸ்துங்க அதுக்குள்ள பிரவேசிப்பதற்கு நோவாவுடைய மனைவி காரணமா இருந்தாங்க. அதே போல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. குடும்பம் பரலோகம் போவதற்கு ஆவிக்குரிய தாயா இருக்கணும். குடும்பத்தை கலைக்க பொய்யகைய பேசியெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணனா ஆவிக்குரிய தாயா இருக்கணும். நம் கொடுக்கப்பட்ட மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்கள பரலோகம் நடத்தக்கூடிய காரியம் பெண்களிடத்துல தான் இருக்கிறது என்று சொல்லி பேதுரு சொல்றார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல, உன் புருஷனுக்கு யாரு தேவையில்லை? ஒரு போதகன் தேவையில்லைன்றார். தாயை பார்த்து சொல்றாரு, தான் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு என்னத்தை உண்டாக்குறானா? லட்சியம் உண்டாக்குறான்னு இருக்குது. அதனால தாயும் புருஷனையும் கர்த்தருக்குள்ள நடத்த வேண்டிய பொறுப்பை வேதாந்தத்துல யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது? மனைவிக்கு தாங்க கொடுக்கப்பட்டு இருக்குது. புருஷன் பரலோகம் வரல, பிள்ளைங்க பரலோகம் வரலன்னா மனைவி கர்த்தர் விசாரிப்பார். அதனால பேழைக்குள்ள பிரவேசிப்பதற்கு யாரு காரணமா இருந்தது? பிள்ளைங்க. நோவாவுடைய மனைவி காரணமா இருந்தாங்க. அதே போல ஆவிக்குரிய தாயா இருந்து குடும்பத்தை பரலோகத்துக்கு கொண்டு போகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆமென். ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம் இல்லையா? தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெபெக்கா நல்ல வெளிப்பாடு உள்ளவர். எத்தனையோ ஆண்கள் போறாங்க வராங்க, எல்லாருக்கும் எதுக்குமா அந்த ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி முழங்கால் படிட்டாங்க? இல்லை. ஈசாக்கை பார்த்த உடனே ஒரு வெளிப்பாடு, இவர் தான் எனக்கு நியமித்திருக்கிற மணவாளனாகிய ஈசாக் என்று அறிந்து வெளிப்பாடோடு நிமித்தன செயல்பட்டாங்க. அந்த ரெபெக்காளுக்கு வெளிப்பாடு இருக்க தொட்டு தான் கர்த்தரத்துல போய் விசாரிக்கிறாங்க. என் வயிற்றுல தான் இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்ய? இப்போ ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்குறாரு, பேசுறாரு. வயிற்றுல 2 இனம் உண்டாயிருக்கும், மூத்தவன் தான் இளையவனை சேவிப்பான், இளையவன நிமித்தம் தான் தேசம் பெருகும் என்று கர்த்தர் பேசினாரா? அதனால ஆவிக்குரிய தாயா இருக்கணும். குடும்பத்தை குறித்து ஒரு வெளிப்பாடை சொல்லணும், பிள்ளைங்களுக்கு சொல்லணும். நீங்க போறப்பா இது விபரீதத்தை கொண்டு வந்துடும், நீ கர்த்தருக்குள்ள உண்மையாரு, பரிசுத்தமாயிரு என்று சொல்லி பிள்ளைகளையும் புருஷனையும் ஆவிக்குரிய காரியத்துல நடத்த வேண்டிய பொறுப்பை வேதாகமத்துல யாருக்கு கொடுக்கிறாரு? மனைவிக்கு தான் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. சரி, நோவா மனைவியிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் 1, தேவனுடைய கட்டளைக்கும் புருஷனுக்கும் கீழ்ப்படினும். 2வது ஒரு மனம். 3வது கடின உழைப்பாளி. 4வது ஆவிக்குரிய தாயா இருந்தாங்க. உன்னை எந்த சூழ்நிலையும் குடும்பம் சரி சபையும் சரி எப்படி பார்க்கணும்? ஆவிக்குரியவர்களா பார்க்கணும். என்னவா பார்க்கணும்? ஆவிக்குரியவர்களா பார்க்கணும். பேர பிள்ளைங்க சொல்லுவாங்களா, எங்க ஆயா ஆவிக்குரியவங்க, எங்க ஆயா விட்ட கண்ணீர் தான் நாங்க நல்லா இருக்கிறோன்னு சொல்லுவாங்களா? சாந்தமா சொல்லுவாங்களா? சரி, முக்கிய சொல்லத்தை பார்த்தா சொல்ற மாதிரி தெரியலையே. கவனிங்க, பைபிள்ல இருக்குது. லோவிசால் ஆயா, அயனிக்கையால் தாய். ஆயாவுடைய விசுவாசம் யாருக்குள்ள இருந்துதான்? பேரன் தீமத்திக்குள்ள இருந்ததுன்னு சொல்றாங்க. அதனால பெண்கள் ஆவிக்குரிய காரியத்துக்கு குடும்பத்துக்கு ஆணி வேறு. நீங்க சரியில்லைன்னா குடும்பமே ஆட்டம் கொடுத்துரும். சரி, முழங்கால் படி இல்லாமா? கிருபை தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்நாளில நோவா மனைவி குறித்து நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர காரியங்களுக்காக ஸ்தோத்திரையா. கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்னமும் தயவும் எங்களோடு இருக்க என் தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே, கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து உமது பிரசன்னம் எங்களோடு இருக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரமர்வாதை. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா.